ஹலோ வியூவர்ஸ்! நான் தோசை மாவு எப்படி செய்வேன்னு தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு. ஸோ, நான் வந்து தோசை மாவு செய்றதுக்கு கருப்பு உளுந்து 1 டம்ளர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் சோக் பண்ணிடுவேங்க. அதே மாதிரி அ பச்சரிசியும் வந்து ஒரு 2 1/2 டம்ளர் எடுத்துட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் அதிலேயே போட்டு இதையும் ஓவர் நைட் ஊற வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மிக்ஸியில போட்டு நல்லா இந்த மாரி கிரைண்ட் பண்ணிப்பேங்க. கிரைண்ட் பண்ணிட்டு 2 பேட்டரியும் ஒண்ணா கலந்துப்பேன். இந்த மாரி கை விட்டு நல்லா கலந்துட்டு ஆ தேவையான அளவு உப்பும் போட்டுடுவேங்க. உப்பும் போட்டுட்டு ஒரு 5 ஹார்ஸ் கிட்ட வந்து வெளியவே வச்சுருவேன். வெளியவே வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா புளிச்சு வரும். அந்த டைம்ல நான் வந்து தோசை வாத்து பார்ப்பேங்க. ரொம்பவே சூப்பரா வந்துச்சு எனக்கு. இத பாருங்க. இப்ப தோசை வாக்குறேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் விட்டுட்டேன். நல்லா எண்ணெயும் விட்டுட்டு, பாருங்க எவ்ளோ சூப்பரா வருது பாருங்க தோசை. அவ்வளோதான் நம்மளோட கருப்புளுந்து தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. பாய்.